வணக்கம் மக்களே. சினிமா பிரபலங்களுடைய டிவோர்ஸ் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. கூட எதிர்பார்க்காத வகையில் நம்மளுடைய ஏஆர் ரஹ்மான் அவர்களும் இணைந்திருக்காங்க. ஏஆர் ரஹ்மானும் சாய்ரா பானுவும் பிரியறதா அறிவிச்ச நொடியிலிருந்து இப்போ வரைக்கும் அவர்களுடைய ரசிகர்கள் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்களுடைய லவ் ஸ்டோரி எப்படி இருந்ததுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏஆர் ரஹ்மான் அவர்கள் முதலாக சாய்ரா பானு அவர்களை ஒரு பொது நிகழ்ச்சியில தான் பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஏஆர் ரஹ்மானுக்கு சாய்ரா பானுவை பிடிச்சிருச்சு. இரண்டாவது முறை சாய்ரா பானுவை ஏஆர் ரஹ்மான் அவர்களை சந்திக்கும் போது ஏஆர் ரஹ்மான் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரோட ஃப்ரெண்டு ரஹ்மானோட அம்மா கிட்ட சொல்லி ஒரு வழியாக 2 பேர்த்துக்கும் கல்யாண ஏற்பாடும் நடந்துருது. நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச அரபிக் கடலோரம் சாங்கை சாய்ரா பானுவை நினச்சி தான் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் எழுதியிருப்பாங்க. அன்னையிலிருந்து இன்னைய வரைக்குமே ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அவங்களுடைய மனைவியை நினச்சி நிறைய வரிகள் எழுதியிருப்பாங்க. இந்த பாடல்கள் எல்லாமே இன்னைய வரைக்குமே எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு பாடலாக இருந்துட்டு வருது. நிறைய டைரக்டர்ஸ் எல்லாமே ரிக்வெஸ்ட் பண்ணி ஏஆர் ரஹ்மான் அவர்களை ஒரு சாங் கேமியோவுக்கு கூப்பிடுவாங்களா, அது எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. ஒரு டைமில் அட்லி போய் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய ஒய்ஃப் கிட்ட நான் எடுக்கிற பிகில் மூவியில் சிங்கப்பெண்ணின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலுக்கு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஒரு கேமியோ வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணி ஏஆர் ரஹ்மான் அவர்கள்கிட்ட சாய்ரா பானு சொன்ன ஒரு காரணத்துக்காக இந்த பாடலுக்கு கேமியோ வந்திருக்காங்க ஏஆர் ரஹ்மான் அவர்கள். இதில் இருந்தே ரஹ்மான் அவர்கள் எந்த அளவுக்கு சாய்ரா பானுவை நேசிக்கிறாங்கங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஏஆர் ரஹ்மான் அவர்கள் சாய்ரா மீது எவ்வளோ அன்பு வச்சுருந்தாங்களோ அதை விட அதிகமாகவே சாய்ரா பானு அவர்கள் ஏஆர் ரஹ்மான் மேலே ஒரு படி மேலே அன்பு வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு காலகட்டத்தில் ஏஆர் ரஹ்மானுடைய நெருக்கமான தோழர் இறந்துடுறாங்க. இவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்திருக்காங்க. இதை பார்த்து மனமுடைஞ்ச ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அந்த 2 பெண் குழந்தைகளையும் அவரே எடுத்து வளர்க்குறதா முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த முடிவை அவருடைய மனைவி கிட்ட போய் சொல்லும் போது கொஞ்சம் கூட மறுக்காமல் அந்த 2 பெண் குழந்தைகளையும் தன்னுடைய சொந்த குழந்தைங்க மாதிரியே வளர்த்து வந்துட்டுருக்காங்க. வளர்த்தது மட்டும் இல்லாமல் அந்த 2 பெண் குழந்தைகளுக்கும் கல்யாணமும் பண்ணி வச்சுருக்காங்க. என்னதான் லவ்வபிள் கப்பிள்ஸாக இருந்தாலும் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா இவங்களுடைய டிவோர்ஸை அறிவிச்சிருக்காங்க. இப்போலாம் டிவோர்ஸ் ரேட் ஏன் அதிகமாகிட்டே வருது அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நியூஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய அல்கெமி ஏர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.